19வது நூற்றாண்டில் இலங்கையில் உள்ள சிறைச்சாலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையும் அதிலே 2 கொலைகள் செய்து சிறை வைக்கப்பட்ட கொலைக்காரன் சண்முகநாதனின் வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனைதான் இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். சிறையில் உள்ளவர்களுக்கே அவனை பார்த்தால் பயம்தான். அந்த சிறைச்சாலையில் வாரத்துக்கு ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் வந்து இயேசுவின் அன்பை பற்றி சொல்வது வழக்கம். அவர் அதை வாரம் விடாமல் செய்து கொண்டு இருந்தார். காவலர்களும் கைதிகளும் கொலைக்காரன் சண்முகநாதனை பற்றி ஊழியக்காரருக்கு அநேக காரியங்கள் சொல்லியிருந்தார்கள். அதனால் ஊழியக்காரரின் மனதில் இயேசுவின் அன்பை பற்றி கொலைக்காரன் சண்முகநாதனுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தது. ஊழியக்காரர் சண்முகநாதனை பார்த்து, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆரம்பத்தில் கோபமான சண்முகநாதன் தன்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நேசிப்பவர் இந்த உலகில் உண்டோ என வியந்த சண்முகநாதன் ஊழியக்காரரிடம் உண்மைதானோ என்று வினாவினார். தமது கையை காட்டி வேத புத்தகத்தில் அந்த உண்மை எழுதப்பட்டு இருக்கிறது என்று கூறினார். கொஞ்ச காலம் செல்ல அந்த போதகரிடம் பேசத் தொடங்கி கடவுளை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையும் பெற்று ஞானஸ்நானமும் பெற்றார். இதற்கிடையில் தூக்கு தண்டனைக்கு தகுதியான சண்முகநாதனுக்கு கருணை மனு கொடுத்தால் ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றிவிடலாம் என்ற ஆலோசனையை வழக்கறிஞர் ஒருவர் அவர் மனைவிக்கு கொடுத்தார். அந்த ஆலோசனையை கேட்ட சண்முகநாதனின் மனைவி தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விற்று எடுத்துக்கொண்டு தன் கணவன் மரண தண்டனைக்கு உட்படுவதை விட ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக உயிருடன் இருப்பதே மேல் என்று வழக்கறிஞரிடம் தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுத்தாள். வழக்கு விசாரணைக்கு வரும் நாள் வந்தது. நீதிபதி வழக்கு விசாரிக்க அமர்ந்தார். நீதிபதியின் இடத்தில் சண்முகநாதன் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீதிபதி வாசித்துவிட்டு, இது உண்மைதானா என்று கேட்டார். ஆம், நான் 2 கொலை செய்யவில்லை, 5 கொலைகள் நான் செய்தவன். அந்த 5 கொலைகளையும் எங்கே செய்தேன், எப்படி செய்தேன், அதில் ஆயுதங்களை எங்கே மறைத்து வைத்திருந்தேன் என்று எல்லாவற்றையும் கூறினார். நான் வேதாகமத்தை நேசிக்கிறவன். அதிலே ஒரு திருடனுக்கு மரணத்திற்கு முன்பாக மன்னிப்பு கிடைக்கப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு போதும் என்று கூறினான். இதை கேட்ட நீதிபதிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தான் செய்த எந்த ஒரு தவறையும் எந்த கைதியும் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் சண்முகநாதனோ வேதாகமத்தின்படி தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டான். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற வார்த்தையின்படி நீதிபதி சண்முகநாதனுக்கு தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தினார். மனைவி துக்கம் தாழாது சண்முகநாதனை பார்க்க அவன் இயேசு என் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் என கண்களாலேயே சொன்னான். தண்டனை நிறைவேறின பின்னர் சண்முகநாதனின் ஆசைப்படி காவல்காரர் அவனது பொருட்களை அவனுடைய மனைவியிடம் கொடுப்பதற்கு எடுக்கும் போது அவன் படுக்கையின் கீழ் இருந்த கடிதத்தில் எழுதியிருந்த பாடல், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன தவமோ என்ற பாடல் நாம் பாடும் கீர்த்தனை பாடல்களில் இடம் பெற்றுள்ளது.